சினிமாவில் பெண் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்குது இப்போது கரண்ட்டாக? என்ன சுதந்திரம்? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? என்ன சுதந்திரம் இருக்கு? லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுதந்திரம் இருக்கு. அது வரைக்கும் இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? பிகாஸ் எங்களோட இண்டஸ்ட்ரியில வந்து தெர் ஆர் மோர் மேல் மெம்பர்ஸ். நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது கூட எல்லா டிபார்ட்மெண்ட்ல ஐ ஹேட் விமென். ஸோ எங்களுடைய இண்டஸ்ட்ரியில இட் இஸ் அ வெரி டஃப் ஜர்னி ஃபார் அ வுமன். பிரியங்கான்னு ஒரு படம் பண்ணேன். ஒரு வீட்டில் ஒரு பிரதர் இன் லா வந்து ஒரு மேட் பொண்ணை வந்து ரேப் பண்றாரு. ஒரு டாட்டர் இன் லாவா அந்த வீட்டில் வந்து சொல்ல முடியல. ஐ ஜஸ்ட் செட் தட் இஸ் சோ ட்ரூ. புதுமை பெண்ணில் சீதாக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாட் ஷி டிட் இஸ் கரெக்ட். பாட்டுக்கு விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்தா. அதே மாதிரி மறுபடியும் துளசி அந்த ஒரு கேரக்டர். மறுபடியும் துளசியை பார்த்துட்டு ஆக்சுவலி ஐ காட் அ கப்புள் ஆஃப் லெட்டர்ஸ் தட் நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில் அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுமா. நாங்கள் வீட்டில் தனியாக இருந்தோம்னா எங்கள் வீட்டில் ஒரு ஆண் இல்லைன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் உள்ளே வரலாம். மௌனராகம் திவ்யா வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த டயலாக் நான் படித்த போதே I was saying, wow, this is so true. இந்த ஜென்ரேஷனுக்கு அது நல்லாவே தெரியும். there is assault. நீ ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் இப்படி பண்ணிடுவேன்னு. பட் இட் இஸ் so true. இன்னும் எத்தனையோ ஃபேமிலிஸ்ல நான் வந்து பர்சனலா ஐ ஹவ் விட்னஸ்ட். அவங்க வந்து பேச முடியாம இருக்காங்க. It was so difficult for me to handle that. ஒரு grandfather has abused the grandchild. பனிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கணும்னா என்ன பனிஷ்மெண்டா? எல்லாரும் ஒரு 500 வருஷத்துல ஒரு போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. இல்லைன்னா காமசூத்ரான்னு ஒரு புக்கு நம்ம நாட்டுல வந்திருக்குமா? யூ ஆர் ரிலேட்டட் டு சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ சினிமாவில் பெண் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கு இப்போ கரண்ட்டாக? என்ன சுதந்திரம்? என்ன சுதந்திரம்? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? எடுத்துக்குங்க. எப்படி எடுத்துக்கிறது? என்ன சுதந்திரம் இருக்கு? பட் தி திங் இஸ் யூனோ ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுதந்திரம் இருக்கு. அது வரைக்கும் இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். அது எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ஈவன் இன் ஃபிலிம்ஸ். வாட் வாஸ் த ஸ்ட்ரகிள்ஸ்? எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? லைக் எனி ஜாப் தன்வீர், லைக் எனி ஜாப் நம்ம வந்து ஒரு டு பி நோன், டு பி அக்செப்டட், டு பி சீன், எப்போ பார்த்தாலும் இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். அண்ட் த ஸ்ட்ரகிள் எப்போவுமே பிகாஸ் எங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து தெர் ஆர் மோர் மேல் மெம்பர்ஸ். ஆக்டிங்கில் மட்டும்தான் தெர் இஸ் அ ஒரு மெஜாரிட்டி ஆஃப் விமென்னு சொல்லலாம். பட் மற்ற டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸ்லாம் ஒரு ஐ திங்க் ஒரு 10-15 இயர்ஸாக தான் விமென் வந்திருக்காங்க. இல்லைன்னா எங்கேயோ அங்கங்கோ ஒன்று. ஆனால் பாம்பேயில் அப்படி கிடையாது. 50% விமென். ஓகே. நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது கூட எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஐ ஹேட் விமென். ஆர்ட்லேருந்து எப்போவுமே காஸ்டியூம் மேக்கப்பில் மட்டும்தான் விமென் இருப்பாங்க. ஆனால் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, சவுண்ட்லேருந்து, லைட்டிங் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், செட் எல்லாத்துலேயும் விமென் இருந்தாங்க. ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. யூனோ, ஸோ எங்களுடைய இண்டஸ்ட்ரியில் இட் இஸ் அ வெரி டஃப் ஜர்னி ஃபார் அ வுமன். ஓகே, இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஸோ இதோட கண்டினியூவாக என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் ஓகேனா ஆன்சர் பண்ணலாம், இல்லைனா எஸ். வாட் த திங் இஸ், இப்போது நீங்கள் ஒரு டேரக்டராக இல்லாமல், ஒரு ஆக்ட்ரஸாக இல்லாமல், நீங்கள் பண்ண ஒரு ப்ராஜெக்டில் ஒரு கேரக்டர் பேரை சொல்கிறேன். அந்த கேரக்டரைசேஷன், அந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது. இப்போ பிரியங்கான்னு ஒரு படம் பண்ணேன். பிரியங்காங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு வீட்டில் ஒரு பிரதர் இன் லா வந்து ஒரு மேட் பொண்ணை வந்து ரேப் பண்ணுறாரு. ஒரு டாட்டர் இன் லாவா அந்த வீட்டில் வந்து சொல்ல முடியல. ஓகே. ஐ ஜஸ்ட் செட் தட் இஸ் சோ ட்ரூ. எத்தனை பேரால சொல்ல முடியும் ஒரு வீட்டுக்குள்ளே நான் இருக்கிற விஷயம்? அண்ட் எஸ்பெஷலி ஜாயிண்ட் ஃபேமிலிஸில் யூனோ வீட்டுக்குள்ளே வந்து தெர் இஸ் அசால்ட். தெர் இஸ் இந்த மாதிரி போத் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும், குழந்தைங்களுக்கும், மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு. ஏன்னா அதுதான் பாவம் வந்து அவங்கள வந்து பயப்படுத்திட்டு அவங்க கிட்ட சொல்லலாம், நீ ஏதாவது சொன்ன அவ்வளோதான் இப்படி பண்ணிடுவேன்னு. குழந்தைங்க மட்டும்தான் பாவம் வாயை திறக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பண்ணுறது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸில். ஓகே. ஸோ திஸ் ஐ ஃபெல்ட் இஸ் வெரி வெரி பர்டனட். அதனால தான் அந்த கேரக்டர் நான் பண்ணேன். ஐ ரியலி லவ் தட் கேரக்டர். பட் இட் இஸ் ஸோ ட்ரூ. இன்னும் எத்தனையோ ஃபேமிலிஸில் நான் வந்து பர்சனலாக ஐ ஹவ் விட்னஸ்ட். அவங்க வந்து பேச முடியாமல் இருக்காங்க.
அதுல ஏதாவது தன்னுடைய பாதிச்ச ஒரு அங்கிளா விஷயம்? இருந்திருக்கலாம், ம். தன்னுடைய யூனோ எனிபடி இந்த ஃபேமிலி, கிராண்ட் ஃபாதர் கூட. இட் வாஸ் so difficult for me to handle that. Okay. ஒரு கிராண்ட் ஃபாதர் has abused the grandchild, both boy and girl. இதுக்கெல்லாம் how do you answer? What is there? நிஜமா நம்ம சொசைட்டி வந்து we need to think. பனிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்? பனிஷ்மெண்ட்டா? லா வந்து எங்க இருக்கு? லா இருக்கு, எல்லாமே இருக்கு, ரிட்டன் லா இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் வேண்டாம். அவ்வளோ தெரிஞ்ச ஆளுங்களுக்கே வந்து 8 இயர்ஸா வந்து ஜஸ்டிஸ் இல்லை. கேள்வி மேல கேள்வி, கூண்டுக்குள்ள நிக்க வச்சுட்டு எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்கன்னு நம்ம வந்து கோர்ட்ல போய் பார்க்கணும். ஏன் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? somewhere we are wrong, somewhere our சட்டத்தின் society is making a big mistake, so we have to do something. அது பண்ணாம இருக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம், அது இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதனால தான் பெண்ணுங்கிற நிறுவனம். புதுமை பெண்ல சீதாக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய சீதாக்கள் இப்போ நிறைய சீதாக்கள் அது ஐ ஃபீல் தட் வாட் ஷி டிட் இஸ் கரெக்ட். பாட்டுக்கு விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்தான். யூனோ ஐ மீன் சி கேரக்டர் வைஸ் நாங்கள் பார்த்தோம்னா, அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, அந்த புதுமை பெண் பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் தட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஹாவ் டு பி வெரி ரெஸ்பான்சிபிள். நான் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும், நான் சொல்கிற ஒவ்வொரு டயலாக், இல்லை நான் டான்ஸ் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் ஐ ஹாவ் டு பி வெரி ரெஸ்பான்சிபிள். என்னோட பொண்ணு பார்க்க போகிறா, என்னுடைய அம்மா பார்க்க போகிறாங்க. ஸோ am I comfortable? I was able to do it. என்னால் பண்ண முடிஞ்சது, என்னால் வந்து அது சொல்ல முடிஞ்சது. அண்ட் எஸ், ஸோ அதனால் ஐ வாஸ் ஓகே. ஓகே. ஸோ யா, நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல் நான் பண்ணுற கேரக்டர்ஸில் நான் என்ன பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி மறுபடியும் துளசி அந்த ஒரு கேரக்டர், அந்த மாதிரி நிறைய துளசியும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? மறுபடியும் துளசியை பார்த்துட்டு ஆக்சுவலி ஐ காட் அ கப்புள் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகே. தட் ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ, இந்த படத்தினால நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ எஸ், ஃபிலிம்ஸ் டூ எஃபெக்ட். ஸோ அதனால் அதுதான் சொல்வேன், முடிவு எடுக்க வேண்டியது. ஆனால் ஒவ்வொருத்தரோட சூழல் அப்படி. இப்போ ஒருத்தர் வந்து என் வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒன்று சொன்னாங்க, தட் நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில் அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுமா, நாங்கள் வீட்டில் தனியாக இருந்தோம்னா எங்கள் வீட்டில் ஒரு ஆண் இல்லைன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் உள்ளே வரலாம். எங்கள் ஸ்டேட்டஸ், எங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் நான் இருக்கிற இடத்துல அப்படி. ஸோ அதனால் ஒரு ஆம்பளை வீட்டில் இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அடித்தாலும் பிடிச்சாலும் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். சொன்ன எதுக்கு வந்து நீங்கள் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க? அது வந்து அப்பப்போ அடிப்பான், நானும் திருப்பி அடிச்சுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ each one has their reason. So எதுவுமே ஜெனரலைஸ் பண்ண முடியாது தன்வீர். we have to see everything. ஓகே. பட் இது வந்து இல்லாமல் இருக்கிறது தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். லாஸ்ட் திங், மௌனராகம் திவ்யா வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு முன்னாடி, இதே 2 நாள் முன்னாடி அவர் கூட என்ன அனுப்பிச்சிருப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. கரெக்ட் தான், ரொம்ப கரெக்ட். அது அந்த டயலாக் நான் படிச்ச போதே அவர் சேயிங், வாவ், திஸ் இஸ் சோ ட்ரூ இல்லையா? அது கரெக்ட் தானே? எதுவுமே தெரியும். அண்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு அது நல்லாவே தெரியும். தே ஆர் வெரி பக்கா. அவங்க வந்து இப்போ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அ பிக் திங் அப்படின்னு வந்துருச்சு. many Gen Z terms, which is important because that is not the be all and end all of life. அதை விட நிறையவே இருக்கு வாழ்க்கையில். ஓகே. யூனோ, ஒரு ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுக்கறதுன்னா பெரிய விஷயமா, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், ஹார்மோனல் இன்ஸ்டிங்க்ட், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகே. அதை விட மேலே இருக்கு ரிலேஷன்ஷிப்ங்கிற ஒரு விஷயம். ஸோ மீன் அதுக்கு நம்ம வளர்ந்து வரணும். அப்படிதான் இருந்தது இந்தியா. அது போட்டு எல்லாரும் ஒரு 500 வருஷத்துல ஒரு வழி பண்ணிட்டாங்க. இல்லைன்னா காமசூத்ரான்னு ஒரு புக்கு நம்ம நாட்டில் வந்திருக்குமா? we were very very liberated people. we need to go back to that and respect each other as human beings.
ஆஸ் லிவிங் திங்ஸ், வெதர் இட்ஸ் பிளான்ட், அனிமல், நாய், பூனை, மாடு, ஆடு எல்லாத்தையும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும்போது ஒருத்தர் மனுஷன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆண் பெண் எல்லாம் அந்த பேதங்கள்லாம் மாறி ரெஸ்பெக்ட்னு வரணும். Nice one. What is the motive of PEN? Motive of PEN is trying to create a safe society around every girl, woman, boy, Okay. and make it safe. பாரதி சொன்னார்ல, என்னைக்கு வந்து ஃபுல் நகையை போட்டு ஒரு பெண் வந்து தைரியமாக ராத்திரி நடந்து போகிறாளோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம். 75 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். எப்போ மாற போகிறோம்? மாறுங்க, மாற்றணும் நம்ம தான். கண்டிப்பாக. எஸ். ஹவு டு ஜாயின் பென் அதை பற்றி சொன்னீங்கன்னா இந்த இன்டர்வியூ முடிக்கலாம் அப்படின்னு. பென் வந்து எல்லா சோஷியல் மீடியா, மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் மீடியா இருக்காங்க. இன்ஸ்டாவில் இருக்காங்க, லிங்க்டின் இருக்காங்க, PENN.org ஓகே, அது வெப்சைட்டும் இருக்குது. ஸோ ஐ திங்க் அதில் போனீங்கன்னா பெண்ணுடைய எல்லா வேலைகளும் அண்ட் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு பெரிய படை உருவாக்கிட்டு ஒரு சேஃப் சொசைட்டி உருவாக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஆசை, வேறு ஒன்றுமே கிடையாது. பெண் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். காலேஜஸில், ஆஃபீஸஸில், பெரிய கேதரிங்ஸில் போய் வந்து we just talk about how good it will be if we support each other. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் ஆஃப் ட்ரஸ்ட், இந்த பர்பிள் பேண்ட் பற்றி பேசினேன் இல்லையா, அந்த இது வந்து if we can make it more popular. ஸோ ஆஃபீஸஸில் வந்து ஒரு ஆண்கிட்ட ஒரு 10 பர்பிள் பேண்ட் இருந்தால் இன்னொரு இத்தனை பேர் ஒரு நம்புகிறாங்களா அப்படின்னு ஒரு இது வந்து, சரி நானும் ஒரு நம்பிக்கையான ஆளாகணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் people should feel like that, you know, that you need to have people trust you. It is so good, yeah, if people can trust you, உங்ககிட்ட வந்து மனசுலேருந்து பேச முடிஞ்சா. Then there's also workshops where we talk about self-defense and I think yeah, that's about it. Okay. பாதித்த நபர்களுக்கு பெண் செய்த விஷயங்கள் என்னென்ன? பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பேசிக்கலி பெண் வந்து we want to lay that foundation of a good society, safe society, where there is no abuse, there is no assault. இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தில் இருக்கிற பார்வைகள் கூட இல்லாமல் இருக்கணும் என்கிற ஒரு சொசைட்டியை உருவாக்குறது தான் பெண்ணுடைய நோக்கம். பட் ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அது வந்து we can't be part of that because that is legal. அது வந்து it becomes a law and justice. We don't want something like that to happen. அப்படி நடக்காத ஒரு சொசைட்டி உருவாக்குறது தான் பெண்ணுடைய நோக்கம். 5 இயர்ஸ்க்கு அப்புறமா பெண் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 60% ஆண்கள் வந்து பர்பிள் பேண்ட் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் நம்பிக்கையான ஆண்களாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஐ ஃபீல் த மென் இன் தமிழ்நாடு ஆர் பிரிட்டி குட், எஸ்பெஷலி இந்த ஜெனரேஷன். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபேத் இந்த ஜென்ரேஷன். உங்களுக்கு இருக்கா? இல்லை, சீக்கிரமாக வந்துடும் கண்டிப்பாக. ஓகே. ஸோ அண்ட் ப்ளஸ் ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் இது ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணி ஒரு மூவ்மெண்ட்டாக நம்ம வந்து we should feel proud that I am also part of a protective movement. ஒரு சேஃப் சொசைட்டிக்கான நானும் ஒரு பாகமாக இருக்கேன்னு ஒரு ப்ரௌடாக ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு மோர் அண்ட் மோர் பீப்புளை உருவாக்கணும். கண்டிப்பாக 60ன்றது கூடிய சீக்கிரம் 100 ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த இன்டர்வியூ வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்பவே நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. நன்றி. வணக்கம். தேங்க்யூ. எஸ்.